இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல எவ்வளவோ மாற்றங்கள் வந்துருச்சு, எவ்வளவோ புரட்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா மருத்துவ உலகத்துல இன்னும் விடை தெரியாத எத்தனையோ கேள்விகள் இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நண்பர்களே, இப்ப மின்சாரம் இருக்கு, இது அலைவிடுவத யூனிட் அப்படின்னு சொல்றோம். யூனிட்ல நம்ம இந்த கரண்ட் எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அளவிட முடியும். அதே போல ஒரு மனிதன் எவ்வளவு வலியை தாங்குவான் அப்படிங்கிறது டெல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் குறிப்பிட்ட அளவு இவ்வளவுதான் வலியை தாங்க முடியும்னு இருக்கு. ஒரு மனிதன் அதிகபட்சமா 60 டெல் யூனிட் அளவுதான் வலியை தாங்க முடியும். 65 டெல் யூனிட் வலியனா மயக்கம் போட்டு விழுந்துருவான். 70 டெல் யூனிட் வலியனா அவன் இறந்தே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் மருத்துவ உலகின் மிகப்பெரிய பேரதிசயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, உலகம் எங்கும் இதுவரை ஒரு பெண், ஒரு தாய் கருவுற்று தன்னுடைய முதல் குழந்தையை பிரசவிக்கிற பொழுது, ஒரு தாய் கருவுற்று தன்னுடைய முதல் குழந்தையை பிரசவிக்கிற பொழுது 60 டெல் யூனிட் வலிகள்ல 70 டெல் யூனிட் வலிகள்ல கிட்டத்தட்ட 80 டெல் யூனிட் அளவுக்கு வலியை தாங்கி ஒரு மறு ஜென்மம் எடுத்துதான் ஒரு தாய் ஒரு குழந்தையை பிரசவிக்கிறார். அதனாலதான் அது பிரசவம் அப்படின்னு சொல்றாங்க. மறு ஜென்மம் தான் அது. உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த எலும்புகளும் ஒரு சேர நொறுங்கினால் எப்படி வலிக்குமோ அப்படி வலிக்கும். அப்படி ஒவ்வொரு பெண்ணும் தன்னோட குழந்தைய தன் உயிரை கொடுத்துதான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறான். அப்படி பெற்றெடுக்கிற ஒரு தாய்க்கு தன் குழந்தை மீதான உண்மையான சட்ட அங்கீகாரம் இல்லை, சட்ட பாதுகாப்பு இல்லை. ஒரு குழந்தையை பெற்று இருக்கிற ஒரு தாய், ஆனா ஒரு குழந்தைக்கான இனிசியல் வரும்போது எது வருது? அவங்க அப்பாவோட பேர் தான் வருது. இதுதான் உலகம் எங்கும் இருக்கிற விஷயம். ஆனால் புரட்சி தலைவி அம்மா என்கிற ஒரு சிங்கனிக தலைவி, பெண்களுக்காகவே சிந்திக்கிற பெண்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவி, தங்கத்தாரகை விருது பெற்ற தலைவி, ஒட்டுமொத்த உலகில் இருக்கிற எல்லா பெண்களுக்கான ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டத்தை பெண்களுக்காக கொண்டு வந்தார். அது என்ன அப்படின்னா, இனி தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு இனிசியல் வைக்கும் பொழுது தந்தையின் பெயர் மட்டுமல்ல, தாயின் பெயரையும் இனிசியலாக கொண்டு வரலாம் என்று குழந்தை மீதான முதல் உரிமையை பெற்று தந்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா தான். இந்த உலகத்துல இதுவரை எத்தனையோ தலைவர்கள், இந்திரா காந்தி இருந்தாங்க, எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க. யாருக்கு முதிக்காத ஒரு மாபெரும் சிந்தனை பெண்கள் நலனுக்காக பெண் கமாண்டோ படையை கொண்டு வந்த புரட்சி தலைவி அம்மா, அனைத்து மகளிர் காவல் நலங்களை கொண்டு வந்த புரட்சி தலைவி அம்மா, பெண்களுக்காக ஆயிரக்கணக்கான திட்டங்களை கொண்டு வந்த புரட்சி தலைவி அம்மா ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார். அது பெண்கள் வாழ்வில் ஏற்றம் தருவதற்காக குழந்தைகளின் பெயரில் தாயின் பெயரையும் இன்சியலாக போடலாம் என்ற திட்டம் ஒரு மகத்தான திட்டம். அப்படிப்பட்ட தாயை, நம் தமிழ் தாயை, புரட்சி தலைவி அம்மாவை நாம் வணங்கி போற்றுவோம். வணக்கம்.